அவருடைய நேசம் ஒரு நாளும் மாறாது. இந்த காலவெளியில் அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. மாறிடாத எம்மானேசரே, மாறிடா எம்மானேசரே, ஆஹா மாறாதவர் நண்பனாருமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே, இயேசுவின் மகா அன்பிலே அதில் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இதுக்கு இணை எதுவுமே கிடையாது. அவருடைய அன்பு மாறாதது, அவர் அன்பு வளைகுந்தது. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் என்று கல்லாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிலே அதில் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவே, உமது அன்பு இணையே கிடையாது. இணை இல்லாத உங்களுடைய விலை ஊர்ந்த அன்பு, அந்த விலை ஊர்ந்த அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில உமது மாறாத அந்த நேச அன்பை அவர்கள் உணரட்டும், அந்த நேச அன்பை அவர்கள் கொண்டாடட்டும். இன்றைக்கு உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க, உமது வார்த்தையில எங்களை உயிர்ப்பீங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அபிதமாக உயிர்ப்பிப்பாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 33 அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தால் அவர்களை உயிரோடு காக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ரெண்டு மிக முக்கியமான காரியம் கிறிஸ்தவ ஜீவத்துக்கு அவசியம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இந்த மரணம், அப்புறம் என்னது இந்த பஞ்சம், இதெல்லாம் எளிதா தாக்குது. எந்த நேரத்தில் தாக்குதுன்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு, வேந்து போயிடுறோம். அகோர மரணம், கொடூர மரணம், திடீர்னு வியாதி, அப்புறம் பாருங்க அப்படி ஒரு பஞ்சம், திடீர்னு வேலை இல்லாம போகுது. ஏன்னா இது இப்படிப்பட்ட உலகமா மாத்திட்டான் மனுஷன். கர்த்தர் நேர்த்தியா தான் படைச்சார், மனுஷன் மாத்திட்டான். மனுஷன் அவனுடைய அதிகாரத்தை பிசாசுகிட்ட கொடுத்தான், அவன் மாற்றி வச்சிட்டான். திரும்பி கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தையும் தயவையும் கிருபையும் கொடுத்து, இந்த உன்கிட்டயே நான் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. ஆனால் ஒரு சிலர் அவங்களுடைய காரியங்களை அறிந்து அவங்க செயல்படுறாங்க. ஆகவே அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீமை வரல. ஆனால் யாரெல்லாம் இதை சர்வசாதாரணமாக அதை நினைத்து விட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மரணம், இப்படிப்பட்ட பஞ்சம், இப்படிப்பட்ட வேதனை உள்ள வந்து அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ரெண்டு மிக முக்கியமான காரியம். அதை தான் இந்த சங்கீதக்காரர் அதை அற்புதமாக காமிக்கிறார். ஒன்று, கர்த்தருக்கு பயந்து.
இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு குடும்பங்களில் போயிடுச்சு பாருங்க. சபைக்குள்ள இல்லை இல்லையா? ரொம்ப எளிதாக ஊழியக்காரங்களை குறை பேசுறது, எளிதாக சண்டை போடுறது, எளிதாக வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, ஒரு வேலை வாங்குறதுக்கு பொய் சொல்லி வாங்குறதுனா இப்போனா அதெல்லாம் பெரிய பாவமாகவே தெரில. கேட்டால் நம்மளை சிரிக்கிறாங்க, அவ்வளோ சாதாரணமாக ஆயிட்டு. அப்போ கவனிங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு அங்கே பயப்படுற பயம் என்னைக்கு மனுஷங்கிட்ட இருந்து விலகுதோ அவன் துணிகரமான காரியத்துக்கு போகிறான். பாவம் சில பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சில வார்த்தைகள் நான் சில நாட்களுக்கு முன்னதாக இதை எடுத்து போதிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதை போதிச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ. இப்போ என்ன ஆகி போச்சு, ஒழுக்கம்னா இவங்க நினைக்கிறது வேற மாதிரி இருக்கு. வேற உலகமே உண்டு பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க இந்த ஒழுக்கம்? அவங்க திங்க் பண்ற ஒழுக்கம்லாம் வேற. அவங்க நினைக்கிறாங்க எந்த நூற்றாண்டுல இருக்கிறோம், எந்த காலத்துல இருக்கிறோம், இதெல்லாம் போய் லொட்டு லொசுக்குன்னா போய் தப்பு பாவம்னுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஆகி போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் போயிட்டது. உள்ள என்ன ஆயிட்டு, உலகம் வந்துன்னு இச்சை வந்துன்னு அந்த இச்சை ஆசையில கர்த்தருக்கே பயப்படாம போய் இப்ப கர்த்தருக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால இந்த பரிசுத்தம்லாம் விட்டாச்சது, அவங்க வேற ஒரு ஜீவியம் செய்யறதுக்கு போறாங்க. அப்ப கவனிங்க, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம், ரெண்டாவது கிருபைக்கு காத்திருக்கிறது. அடுத்தது காத்துக்கிட்டு இருக்கிற மென்டாலிட்டியே இல்லை. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? கிருபைக்கு. கிருபை எங்க இருந்து வருது? கர்த்தர்கிட்ட இருந்து வருது. இன்னைக்கு இந்த ரெண்டு பெரிய ஒரு ஷார்ட் ஃபாலா இருக்கு. என்னது? இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இல்லை, ரெண்டாவது கிருபைக்கு காத்துக்கிட்டு இருக்கல. எல்லாம் உடனே உடனே முடிவு, இப்படி செய்யலாம், இல்லை இப்படி போகலாம், இப்படி போனால் இதை செஞ்சு முடிக்கலாம், இப்படி போனால் வேலை கிடைக்கும், இப்படி போனால் குடும்பம் உருவாகும், இப்படி போனால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்படி போனால் நான் சாதிப்பேன், இப்படி போனால் என் தொழிலில் முன்னேறுவேன். எல்லாம் வேற வேற வழி. எதுக்கு காத்துட்டு இருக்க முடியல? கிருபைக்கு காத்துட்டு இருக்க முடியல. இல்லை, வெயிட் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார். எவ்வளோ பெரிய ஆனந்த ஞானி தெரியுமா? அவருடைய விரல் தான் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களே உருவாக்குனது. எவ்வளவு ஞானம், எவ்வளவு விவேகம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஆற்றல். கொஞ்சம் யோசிங்க. ஏன் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுல குறைஞ்சா போவோம்? நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லாபம். அப்போ இந்த ரெண்டும் என்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் அவன் ஆத்மா என்ன ஆகுது? மரணத்துக்கு போகுது, அடுத்தது பஞ்சத்துக்கு போகுது. இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயமும் அவன் கிருபைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இருதயமா மாறுதுன்னா அவன் ஆத்மாவை மரணத்துக்கு வளர்க்கிறான். ஆமென். ரெண்டாவது, பஞ்சம் அவனை தொடாது, உயிரோடு காக்கிறாரு இல்லையா? கர்த்தருடைய கண் அவர்கள் மேல, கர்த்தருடைய கண் அவன் மேல இருக்கு. எந்த ஆபத்தும் எந்த நாசமும் வரவிட மாட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்னைக்கு உங்க ப்ராப்ளத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க, இது நடக்கல அது நடக்கல. நான் கடவுளுடைய வேத வார்த்தை எடுத்து சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய கிருபைக்கு காத்துக்கிட்டுருங்க. உங்க வழி ஆச்சரியமாய் அதிசயமாய் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. God bless you. Bye bye.